குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஃபர்ஸ்ட் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும் பை சைன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா 8th பே கமிஷன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போலேருந்து இது எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா 8th பே கமிஷன் வந்துட்டு எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க, அதோட பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதோட ஃபுல் நியூஸ் வந்துட்டு நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ 8th பே கமிஷன் வந்துட்டு எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வந்திருக்குன்னா Jan 1, 2026 வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இந்த நியூஸ்ல வந்துட்டு ஓவராலா வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னா, ஹிமந்த பிஸ்வ சர்மா யாரு? அசாமோட சிஎம். ஸோ அவர் வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு கீழே 8th பே கமிஷன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. இதை சேர் பண்ணவங்க யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, சுபாஷ் தாஸ் அவர் தான் வந்துட்டு சேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்துட்டு இந்த ஸ்டேட் பே கமிஷன் வந்துட்டு கொண்டு வந்தது, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசாம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா இதை வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு, சென்ட்ரல் ஆல்ரெடி வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த 8th பே கமிஷனுக்கு. இப்போ வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது அசாம் தான் கொண்டு வந்திருக்காங்க. எப்போல இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்திருக்கு? Jan 1, 2026 இம்ப்ளிமெண்டேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த சேலரி அப்ரூவல்ஸ் பிளஸ் வந்துட்டு நோட்டிபிகேஷன் ரிவைஸ்டு எல்லாமே இந்த 8th பே கமிஷன் வந்துட்டு லேட் பை 2026 இல்லை அப்படின்னா ஏர்லியர்லி 2027 வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 8th பே கமிஷனோட சேர்மன் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 8th பே கமிஷன் சேர்மன் யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஸோ அவங்க தான் வந்துட்டு சேர்மன். பார்ட் டைம் மெம்பர் வந்துட்டு யாரு அப்படின்னா புல்லக் கோஷ், அவர் தான் வந்துட்டு பார்ட் டைம் மெம்பர். ஐஐஎம் பெங்களூர் வந்துட்டு ப்ரொஃபஸரா இருக்காரு. ஸோ மெம்பர் ஆஃப் அதாவது செக்ரட்டரி, இதுல 8th பே கமிஷன்ல மெம்பர் செக்ரட்டரி யாரு அப்படின்னா பங்கஜ் ஜெயின், அவர் தான் வந்துட்டு செக்ரட்டரியா இருக்காரு. ஸோ நியூ பே கமிஷன் வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்துட்டு அதாவது எவ்வளோ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அது போக வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சரு இது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும் எந்த டிபார்ட்மெண்ட்க்கு கீழே வரும்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா 10 years ஒன்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே வரும். ஸோ ப்ரீவியஸா இருந்த 7th பே கமிஷனோட இயர் பார்த்துக்கோங்க, 10 years ஆல்ரெடி சொன்னேன். ஸோ 2016 2026 வரைக்கும் வந்துட்டு இந்த கமிஷன் இருக்கும். இதோட சேர்மன் யாரு வந்துட்டு ஹெட்டா இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அசோக் குமார் மாத்தூர், அவர் தான் வந்துட்டு ஹெட்டா இருந்தாங்க. ஸோ ஓவராலா ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ 7th பே கமிஷனோட இனிஷியல் இயர் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ 2016 2026 வரைக்கும். ஸோ இதோட ஹெட் வந்துட்டு யார் இருந்தாங்கன்னா அசோக் குமார் மாத்தூர் தான் இருந்தாங்க. ஒரு பே கமிஷனை வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா 10 years ஒன்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்டர் வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே தான் ஒரு நியூ பே கமிஷனை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க 10 years ஒன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது 8th பே கமிஷன். ஸோ அது எப்போலேருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும் அப்படின்னா Jan 1, 2026 வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ சேலரி எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் பண்றது ப்ரீவியஸா வந்துட்டு 2026 இல்லை அப்படின்னா ஏர்லியில 2027 அந்த இன்பிட்வீன் பீரியட்ல வந்துட்டு சேலரி எல்லாமே வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் ஆயிரணும்னு சொல்லியிருக்காங்க. 8th பே கமிஷனோட சேர்மன் யாரு அப்படின்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். பார்ட் டைம் மெம்பர் வந்துட்டு புல்லக் கோஷ், ஐஏஎம் பெங்களூரோட ப்ரொஃபஸரா இருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்துட்டு ஸ்டெப் எடுத்து வச்ச ஸ்டேட் பே கமிஷனுக்கு கீழே எந்த ஸ்டேட் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசாம் தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதுல நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். சங்கர் யார்? இவரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐஐஎம் குளோபல், அதாவது IITM குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கீழே இருக்க, ஸோ ஐஐடி மெட்ராஸுக்கு கீழே இருக்க ஒரு ஆர்ம் தான் IITM குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா IITM குளோபல்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ அது என்ன IITM அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது அதர் கண்ட்ரிஸோட குளோபலா வந்துட்டு நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்து யூனிவர்சிட்டியோ இல்லை வந்துட்டு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்றதுக்காக வருது. இல்லை அப்படின்னா நம்ம போய் அவங்களோட கண்ட்ரியில வந்துட்டு கேம்பஸ் வந்துட்டு ஒரு கேம்பஸ் ஓப்பன் பண்றதுக்காக தான் வந்துட்டு இந்த IITM
குளோபல்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ஐஐடிஎம் குளோபல் அப்படின்னா நிறைய வந்துட்டு கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம கூட டைப் பண்ணியிருக்காங்க கேம்பஸ் வந்துட்டு ஓபன் பண்றதுக்காக. அது என்னென்ன அப்படின்னா 3 வந்துட்டு யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்காங்க 3 கேம்பஸ் ஓபன் பண்றதுக்காக. 1 வந்துட்டு யூகேல இருந்து, 3 வந்துட்டு ஜெர்மனில இருந்து, 3 வந்துட்டு துபாயில இருந்து, ஏசியா பெசிபிக் ரிசைன்ல இருந்து 3, 6 அதாவது 6 வந்துட்டு அண்டர் இந்தியா ஃபார் குளோபல் இனிஷியேட்டிவ்க்கு கீழே வந்துட்டு இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இனிஷியேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம நாட்டில் வந்துட்டு கேம்பஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போறாங்க. அதுக்காக தான் இந்த ஐஐடி தனித்தனியா நம்ம நேம் வைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ஒட்டுக்கா ஒரே நேமா வந்துட்டு வச்சுட்டாங்க ஐஐடிஎம் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐஐடிஎம் குளோபல் வந்துட்டு எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்க்கு கீழே தான் வரும். ஸோ இது வந்துட்டு வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் ஐஐடி அண்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக தான் இந்த இனிஷியேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2023ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஐஐடி மெட்ராஸோட ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் கேம்பஸ் வந்துட்டு தான்சானியால கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் ஜான்சிபர். அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா தான்சானியால. ஸோ ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் பார்த்துக்கோங்க வி காமகோதி. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யாரு அப்படின்னா ஜெய்சங்கர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுல ஓவராலா ஐஐடிஸ் வந்துட்டு கொண்டு வர போறாங்க. அவுட் சைட்ல இருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ள கொண்டு வர போறாங்க. அதுக்காக தான் ஐஐடிஎம் குளோபல்னு சொல்லி நேம் வந்துட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ் கீழே அன்வைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு நியூ லோகோ அண்ட் மாஸ்கட் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு மாடர்னைஸ் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஐடென்டிட்டி அண்ட் இம்ப்ரூவ் பப்ளிக் அவுட்ரீச்சுக்காக. அதாவது அப்கமிங்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு மாடர்னைசேஷன் பண்ணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஐடென்டிட்டி பிளஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நியூ லோகோ பிளஸ் வந்துட்டு மாஸ்கட் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க, அன்வைல் பண்ணியிருக்காங்க. இதோட தீம் பார்த்துக்கோங்க டேட்டா அண்ட் டெவலப்மெண்ட் தான் இதோட தீம். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு அசோக சக்கரா வித் வந்துட்டு ருபி சிம்பிள் வந்துட்டு அந்த லோகோல வந்துட்டு இடம் பெற்றிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லோகோல வந்துட்டு என்னென்ன கலர் பேலட்ஸ் இருக்கும் அப்படின்னா சாஃப்ரான், ஒயிட்டு, கிரீனு அண்ட் டீப் ப்ளூ. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸோ கலர்ஸ் வந்துட்டு ஆட் அண்ட் அவுட்ல கூட நம்மளுக்கு கேட்கலாம். சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே ஒரு நியூ லோகோ வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே மாடர்னைசேஷன் பண்ணி அப்டேட் பண்றதுக்காக. அதோட தீம் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ அதோட இன்கார்பரேட் வந்துட்டு அதாவது அதுல என்னென்ன இடம் பெற்றிருக்குன்னா அசோக சக்கரா ருபி சிம்பிள் வந்துட்டு இடம் பெற்றிருக்கும். அதுல இருக்கிற கலர் பேலட்ஸ் வந்துட்டு சாஃப்ரான், ஒயிட்டு, கிரீனு, டீப் ப்ளூ வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எஜுகேஷன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் லேபர் சவுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா டு கனெக்ட் ஒர்க்கர்ஸ் வித் எம்ப்ளாயர்ஸ் டிஜிட்டலி ஃபார் டிரான்ஸ்பரண்ட் எஃபிஷியன்ட் ஜாப் மேட்சிங்காக. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கால் சென்டர் அது இது என்ன ஒர்க் பண்றது நம்மளுக்கு என்ன ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற யூத்துக்கெல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டிஜிட்டலாக வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஜாப் மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு எஃபிஷியண்டா இருக்கணும் அவங்களோட லைஃப் அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணி தான் இதை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மொபைல் அப்ளிகேஷனு டிஜிட்டல் லேபர் சவுக்குங்கிறது ஒரு மொபைல் அப்ளிகேஷனு மெயின்லி ஃபோக்கஸ்டு பார் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்க்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான். ஸோ அது போக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் BOCW செஸ் கலெக்ஷன் போர்ட்டல்னு சொல்லி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா யூனிஃபைடு டிஜிட்டல் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் செஸ் கால்குலேஷனுக்காகவும் ஆன்லைன் பேமெண்ட் ரியல் டைம் மானிட்டரிங்கும் ஒரு ரியலாக வந்துட்டு ஆன்லைன்ல பேமெண்ட் பிளஸ் ரியல் டைம் மானிட்டரிங்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் BOCW செஸ் கலெக்ஷன் போர்ட்டல்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் டிஜிட்டல் லேபர் சவுக்குன்னு ஒன்று பார்த்தோம். அடுத்து வந்துட்டு ஒரு ரியல் டைம் பேமெண்ட் பிளஸ் வந்துட்டு மானிட்டர் பண்றதுக்காக ஆன்லைன் BOCW செஸ் கலெக்ஷன் போர்ட்டல்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கீம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா.
ஸோ அந்த ரோஜ்கார் யோஜனா வந்துட்டு எந்த இயர்ல அன்வைல் பண்ணாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2025லயே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அப்ப என்ன இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுல 2 பார்ட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் ஏ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்சென்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் வித் அதாவது இபிஎஃப்ஓக்கு கீழே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ் வித் இபிஎஃப்ஓ வேஜஸ் சப்போர்ட் பண்றதுக்காக 15,000 ரூபாய் வந்துட்டு சப்போர்ட்டிவா வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட் கவர் பண்ணுவாங்க. இந்த 15,000 வந்துட்டு டிவைட் பண்ணி 2 இன்ஸ்டால்மெண்ட்டா வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் பார்ட் ஏ. அடுத்து வந்துட்டு பார்ட் பில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நியூவா வந்துட்டு ஜாப் கிரியேட் பண்ணி ரிசீவ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக 3,000 வந்துட்டு பர் மந்த் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகபிளா இருக்கும் அந்த நியூ ஜாப் ரிசீவர் எம்ப்ளாயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன பார்த்தோம், 3 பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரிக்கு கீழே டிஜிட்டல் லேபர் சவுக்குன்னு சொல்லி ஒன்று இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஜாபா இருக்கணும், எஃபிஷியன்ட் மேட்சிங்கா இருக்கணும் உங்களுக்கு. அடுத்து வந்துட்டு ஆன்லைன் பிஓசி செஸ் கலெக்ஷன் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங்கா இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2025 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு அவர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல 2 பார்ட் இருக்கும், பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு. பார்ட் ஏல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ் இபிஎஃப்ஓ கீழே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வந்துட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட்ல வந்துட்டு டிவைட் பண்ணி அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. பார்ட் பில வந்துட்டு என்ன அப்படின்னா 3,000 வந்துட்டு பர் மந்த்துக்கு வந்துட்டு நியூ ஜாப் எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகபிள்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு இனிஷியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்துக்கோங்க. மன்சுக் எல் மண்டாவியா அவர் தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ 2026 அதாவது ஒவ்வொரு இயரையும் வந்துட்டு ஒவ்வொன்று வந்துட்டு டிக்ளரேஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா எப்படி வந்துட்டு பல்ஸ் இயரு பிளஸ் வந்துட்டு உமன்ஸ் ஃபார்மர் இயரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2026 வந்துட்டு என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. யாரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, இந்தியன் ஆர்மி வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 to 2025 வந்துட்டு என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சர்வேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சேம் வந்துட்டு இந்தியன் ஆர்மியை தான் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியன் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் ஸ்டாட்டிக், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்தியன் ஆர்மின்னு சொல்லி நம்ம ரெகுலரா வந்துட்டு படிச்சிருப்போம், ஆனா அது வந்துட்டு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம படிச்சே இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாட்டிக் எல்லாம் வந்துட்டு ஓவரலா வந்துட்டு ஒவ்வொரு நியூஸும் வந்துட்டு நம்ம படிக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஆர்மி வந்துட்டு எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ஜெனரல் உபேந்திர திவேடி அவர் தான் வந்துட்டு இதோட சீஃப் ஸ்டாஃப். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பார்த்தோம், 2026 இயரை வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி பை இந்தியன் ஆர்மி வந்துட்டு இதை வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சேம் வந்து 2024 to 2025 என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க சேம் இந்தியன் ஆர்மி அப்படின்னா இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சர்வேஷன் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ சீஃப் யாருன்னு பார்த்துக்கோங்க, இந்தியன் ஆர்மியோட சீஃப் வந்துட்டு ஜெனரல் உபேந்திர திவேதி அவர் தான் வந்துட்டு இந்தியன் ஆர்மியோட சீஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ இந்தியா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு ரெகனைசேஷன் ஆயிருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்குறேன், வேர்ல்டுலேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசரு ப்ளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் வந்துட்டு இது அது பேர் என்ன மேங்கோ ப்ரொடியூசரு, வீட் ப்ரொடியூசரு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டஸ்ட்
வேர்ல்டுலேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம இந்தியா தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசராக வந்துட்டு இடம் பெற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ அவுட்புட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 150 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா தான் வந்துட்டு ப்ரீவியஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு 145.28 மில்லியன் டன்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்கள ஓவர்டேக் பண்ணி 150 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்தியா தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் வந்துட்டு ரைஸ் ப்ரொடியூசிங்ல இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யார் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபார்மல் வெல்ஃபேர் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான். ஸோ அவர் தான் வந்துட்டு இது எல்லாமே டீட்டெயில்டாக வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு அன்வேல் பண்ணியிருப்பாரு. 184 வந்துட்டு இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் ஆஃப் 25 ஃபீல்டு கிராப்ஸுக்கு கிட்ட இருந்து 184 வந்துட்டு வெரைட்டிஸ் வந்துட்டு டிவைட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது போக வந்துட்டு இதெல்லாம் டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தான் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ICAR ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ இன்க்ளூடிங் வந்துட்டு இந்த 184 டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 122 வந்துட்டு சிஸ்ரேல்ஸ், 6 வந்துட்டு பல்சஸ், 13 வந்துட்டு ஆயில் சீட்ஸ், 11 வந்துட்டு போடர் கிராப்ஸ், 6 வந்துட்டு சுகர் கேனு, 24 வந்துட்டு காட்டன். ஸோ இன்க்ளூடிங் வந்துட்டு 22 வந்துட்டு பிடி காட்டன் சொல்லியிருப்பாங்க. காட்டன்லேயே இன்னொரு வேரியன்ட். அது போக வந்துட்டு 1 ஈச் ஆஃப் ஜூட் அண்ட் டொபாக்கோக்கும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இயர் வந்துட்டு பட்ஜெட்ல டொபாக்கோக்கு அதாவது சின் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு அசைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நியூஸில் வந்துட்டு அந்த 184 வேரியன்ஸையும் வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சஸ் எவ்வளோ, ஆயில் சீட்ஸ் எவ்வளோ, சுகர் கேன் எவ்வளோ, காட்டன் எவ்வளோ அப்படிங்கிறத டிவைட் பண்ணி செரிலஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக அதாவது கிளைமேட் ரிசைலன்ஸு ப்ளஸ் வந்து ஹை ஈல்டிங் ரிசைலன்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு டாலரேட் பண்ணி நம்மளோட கிராப்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு ஈல்டிங் தரணும், பெஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு டிசீஸ்லாம் நம்மளோட கிராப்ஸுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கில் வச்சு பேசியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த கெசட்டே நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ், இந்த கிராப்புக்கான கெசட்டே நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்போலேருந்து பிகின் ஆச்சு அப்படின்னா 1969 பிகின் ஆயிடுச்சு. டோட்டலாக எவ்வளோ வேரியன்ட் கிராப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 7205 நியூ அண்ட் ஓல்டு வேரியன்ட், டோட்டல் இவ்வளோ வேரியன்ட் கிராப்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஹைல்டு அதாவது அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஈல்டிங் வந்துட்டு தரக்கூடிய வேரியன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 3236 வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே யார் வந்துட்டு அனலைசிஸ் பண்ணி வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு கீழே தான் வந்துட்டு எல்லா கமிட்டியும் வந்துட்டு நம்மளுக்கு அனலைசிஸ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் கீழே இருக்க யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சௌகான் வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொசீட் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ஓவரால் நியூஸு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர் நம்ம தான் சொல்லி ரெகனைசேஷன் ஆயிருக்கோம். அது போக வந்துட்டு சைனாவை வந்துட்டு நம்ம பீட் பண்ணி வந்திருக்கோம். நம்ம தான் வந்துட்டு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசராக இருக்கோம்னு சொல்லிட்டு டோட்டலாக நம்மகிட்ட எவ்வளோ வேரியன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா 7205 வந்துட்டு வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நியூ வேரியன்ஸ் இம்ப்ரூவ்டு இந்த 25 ஃபீல்டு கிராப்லேருந்து எவ்வளோ வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 184 வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதை டெவலப் பண்ணது யாரு? ICAR தான் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிளைமேட்க்கு வந்துட்டு ஏற்றபடி நல்லா வந்துட்டு வளர்ச்சி வந்துட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த கெசட்டே நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்போலேருந்து பிகின் ஆச்சு அப்படின்னா 1969 பிகின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சௌகான் வந்துட்டு அவர் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். ஸோ டுடே நம்ம சைன் IAS அகாடமியில் எல்லா அப்டேட்டட் நியூஸும் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங்கில் வர எல்லா நியூஸஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் IAS அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. அண்ட் என்கொயரிஸ் எல்லா பேட்சஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பர் வந்துட்டு கால் பண்ணி கேளுங்க. ஸோ நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. ஸோ நியூ பேட்சஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லா கோர்சஸ்க்கும். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னா UPSC, பேங்கிங், TNPSC, SSC, ரயில்வேஸ், போலீஸு. ஸோ நீங்களும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அரசு வேலையில் வந்துட்டு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம சைன் IAS அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக கூட வரலாம். ஸோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி என்கொயரி கேட்டு நீங்கள் வந்துட்டு ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் IAS அகாடமியோட யூடியூப் சேனலில் ஸ்டே வித் டியூன். தேங்க்யூ ஆல்.